வணக்கம். நான் மருத்துவர் செல்வரங்கம், சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேசுகிறேன். இந்த வெற்றி தமிழர் பேரவை அப்படிங்கிறது கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டு பல மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது மாவட்டத்திலும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கவிப்பேரரசு ஐயா அவர்கள் அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் வர்றாரு. எதுக்காக வர்றாரு அப்படின்னா, அவர் கடைசியாக எழுதின நூல் வள்ளுவர் மறையும் வைரமுத்து உரை, அதுதான் அவர் எழுதின நூல். அந்த நூலை சேலத்து மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக இங்கே சேலத்துக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு விழா எடுக்கிறோம். அந்த விழா நடக்கிற இடம் சேலம் ஜங்ஷன் ரோட்டில் இருக்கக்கூடிய சோனா கல்லூரிக்கு உள்ளே அமைந்துள்ள தியாகராஜர் பாலிடெக்னிக் அலுமினி கலையரங்கத்தில் இது நடக்க போகுது. காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்கும். இது என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னோம்னா, அவர் எழுதின அந்த நூல் ஒவ்வொரு நூல்லையும் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் கையொப்பமிட்டு கொடுக்க போகிறாரு. வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் கூட நின்று ஒரு புகைப்படமும் எடுத்துக்கலாம். இதனுடைய விலை 250 ரூபாய். அன்னைக்கு சலுகை விலையில் 225 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கவிப்பேரரசு ஐயானுடைய வார்த்தைகளே சொல்லணும்னா, கடைசி நூல் தீரும் வரை, கடைசி வாசகர் இருக்கும் வரை அவர் கையொப்பமிட்டு தரப்போகிறார். இது நம் சேலம் மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. யாருக்கு தமிழ் மேல், திருக்குறள் மேல், கவிப்பேரரசு அவர்கள் மேல் அன்பும் காதலும் பற்றும் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் அனைவருடைய ஆவலும் கூட, வேண்டுகோளும் கூட. அதனால் இந்த செய்தியை பார்க்கும் மக்கள் அனைவரும் நாளை குறிச்சிக்கங்க. அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை சேலம் ஜங்ஷன் ரோட்டில் அமைந்துள்ள சோனா கல்லூரிக்கு உள்ளே அமைந்துள்ள தியாகராஜர் பாலிடெக்னிக் கலையரங்கத்தில் நடக்குது. தவறாமல் நூலை வாங்கி ஐயாட்ட, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாட்ட கையொப்பம் பெற்று ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போற்றப்பட வேண்டிய, போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.